வாங்க நம்ம தோட்டத்துக்கு போய் முள் சீத்தாப்பழம் 2-3 இருக்குது, அறுவடை செஞ்சுட்டு வரலாம். நல்ல பெரிய பழமாக இருக்குது. 3 மரம் ஒன்றா சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பழம் பழுத்துருக்கு. நான் எடுக்க போகிறேன். அதுக்கு இந்த காம்புலேருந்து எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. அது கொஞ்சம் பெரிய காம்பு. இது மரத்துலேயே முத்தி இருக்கு. நல்ல பழம். இவ்வளோ வெயிட்டு பழத்தை கொடுத்து என்ன சாவடிக்க பார்க்குறாங்க மக்களே. நம்ம மரத்துலேருந்து பறிச்சுட்டு அந்த பழத்தை இப்போ கட் பண்ணி எப்படி டேஸ்ட்டுன்னு பார்க்கலாம். காம்பை எடுத்துருவோம் முதல்ல, அது டிஸ்டர்பன்ஸ். இன்னும் ஒன்று மரத்தில் இருக்குது, அப்படியே சூப்பராக இருக்குதா? எப்படி சொல்ல, இது கரெக்டான பருவத்தில் இருக்குது. இப்போவுமே இது வந்து ஒரு புளிப்பும் ஒரு இனிப்பு சுவையோடு தான் இந்த பழம் இருக்கும்.